சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது அவரது மனைவி சங்கீதா சுமத்திய புகார் விவகாரம் தற்பொழுது வேறு விதமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா கொடுத்த புகார் மனுவை வாபஸ் பெறப் போகிறார். அவர் விஜயுடன் மீண்டும் இணைந்து வாழப் போகிறார். இன்னும் சொன்ன போனால் தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பங்கு பெறுவார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவரும் ஒரு தொகுதியில் போட்டியிடப் போகிறார். இது போன்ற பரபரப்பு செய்திகள் நமது ஜெம் தொலைக்காட்சிக்கு முதல்கட்டமாக கிடைத்திருக்கிறது. இது பற்றிய விரிவான சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நடிகர் விஜய் நடித்த பூவை உனக்காக படம் பார்த்து அவர் மீது காதல் கொண்டவர் சங்கீதா. இவரது பூர்வீகம் இலங்கை. இவரது தந்தை சொர்ணலிங்கம் நகை வியாபாரி ஆவார். தனது தொழில் நிமித்தமாக இவர்கள் லண்டனில் குடியேறிவிட்டார்கள். ஒரு கட்டத்தில் லண்டனில் இருந்து சென்னை வந்த சங்கீதா விஜயை சந்தித்து பேசினார். பின்னர் அவர்கள் தாயார் ஷோபா சந்திரசேகரிடம் தனது காதலை தெரிவித்தார். எஸ்.ஏ. சந்திரசேகரும் ஷோபா சந்திரசேகரும் கூடி பேசி சங்கீதாவை விஜய்க்கு திருமணம் செய்து வைத்தனர். இந்த திருமணம் லண்டனில் நடைபெற்றது. தற்போது நடிகர் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் திருமணமாகி 28 ஆண்டுகள் ஆகியது. இடையில் 4 ஆண்டுகளாக அவர்கள் பிரிந்து வாழ்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த வாரம் மும்பை வழக்கறிஞர் மூலமாக செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விஜய் மீது சங்கீதா ஒரு புகார் மனு கொடுத்தார். அதனுடன் தனக்கு விவாகரத்து பெற்று தரும்படி கேட்டுக்கொண்டார். ஒரு பிரபலமான நடிகையுடன் தொடர்பு கொண்டதால் அவருடன் என்னால் சேர்ந்து வாழ முடியாது என அதில் தெரிவித்திருந்தார். இதனிடையே சங்கீதா புகார் மனுவில் அதிர்ச்சியடைந்த விஜய் தரப்பினர் அடுத்த கட்டமாக அந்த மனுவில் எழுதப்பட்ட தகவல்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து அது தொடர்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எனவே அந்த மனுவில் சங்கீதா எழுதியிருந்த முழு விவரங்கள் வெளியே தெரியவில்லை. இதனிடையே ஏற்கனவே பலமுறை சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் இடையே பஞ்சாயத்து நடைபெற்ற நிலையில் தனக்கு 50 கோடி ரூபாயும் மாதம் 20 லட்சம் ரூபாய் ஜீவானம்சம் வழங்க வேண்டும் என சங்கீதா கேட்டதாக தெரிகிறது. ஆனால் 15 கோடி ரூபாயும் மாதம் 10 லட்சம் ரூபாயும் தருவதாக விஜய் சமரசுக்கு வந்ததாக சொல்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் இருவரும் தொடர்ந்து பிரிந்து வாழ்ந்து வந்தார்கள். தற்போது விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்ட சங்கீதா திடீர் பல்டி அடித்திருக்கிறார். சங்கீதாவை விஜயின் தாய் ஷோபா சந்திரசேகரும் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரும் அழைத்து பேசியிருக்கிறார்கள். விஜய் அரசியல் கட்சியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் இந்த விதமான புகார் மனு அவர் வளர்ச்சியை பாதிக்கும். தேவையான பணத்திற்கு ஏற்பாடு செய்யலாம், மீண்டும் இணைந்து வாழ்வதற்கு வழிபாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதே சமயத்தில் விஜய் சங்கீதா தம்பதியினர் மகனான ஜேசன் சஞ்சய், மகள் திவ்யா ஆகிய இருவரும் இந்த விவகாரத்தை விரும்பவில்லை. அவர்களும் சங்கீதாவிடம் சண்டை போட்டு இருக்கிறார்கள். இதையடுத்து விஜய் தரப்பிலும் பேசப்பட்டு இருக்கிறது. சங்கீதா கேட்கும் தொகையை தருவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என விஜய் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. இதையொட்டி சங்கீதாவும் விஜயும் சேர்ந்து வாழ்கிறார்கள் என்ற தகவல் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தால்தான் விஜய்க்கு உரிய இமேஜ் மீண்டும் கிடைக்கும் என பேசப்பட்டதால் சங்கீதாவும் இதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். எனவே செங்கல்பட்டு குடும்ப நல கோர்ட்டில் அவர் கொடுத்த மனுவை திரும்ப பெறப் போகிறார். விஜயுடன் நான் இணைந்து வாழ்கிறேன் என அறிக்கையும் தர இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் அவர் களமிறங்குவதற்கு பேசப்பட்டு இருக்கிறது. மேலும் சங்கீதா விரும்பினால் ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சங்கீதா தற்பொழுது மனக்குழப்பங்களில் இருந்து விடுபட்டு புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கிறார். எனவே விஜய் குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சி பிறந்த செய்தி அவரது தொண்டர்களை உற்சாகமடைய செய்ய காத்திருக்கிறது என்பது ஜெம் தொலைக்காட்சி விளக்கும் சிறப்பு செய்தியாகும். இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.